أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய திருப்தியையும் சுவர்க்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த இடத்திலே நாம் எல்லோரும் ஒன்று குழுமி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்தில் இஸ்லாமிய கல்வியின் முக்கியத்துவமும் அதை பெறுவதற்கான வழிகளும் என்கிற தலைப்பில் சில முக்கியமான குறிப்புகளை உங்கள் முன்னால் நினைவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்புவதற்கு முதலுள்ள சூழலை நாம் பார்த்தால் மிக மோசமான ஒரு சூழல் இருந்தது. எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாமிய வரலாற்றை படிக்கிறவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக வருவதற்கு முன்னால் அரேபியாவும் ஏனைய இடங்களும் எப்படி இருந்தன என்பது பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது உண்மையிலேயே அந்த காலம் ஜாஹிலிய காலமாக இருந்தது. எல்லா விதமான குப்பைகளும் அசிங்கங்களும் அநியாயங்களும் அந்த சமுதாயத்தில் தலைவிரித்தாடி கொண்டிருந்தது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராகுவதற்கு முதல் அந்த சூழ்நிலையை பார்த்து விரக்தி அடைந்தார், மனம் நொந்து போனார்கள். அவர்களால் அந்த சூழ்நிலையை பார்த்து சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவ்வளவு மோசமாக அந்த காலம் இருக்கிறது. எல்லா துறைகளிலும் அல்லாஹுடைய விஷயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஷிர்க், இணை வைத்தலின் உச்சகட்டத்திலே அவர்கள் இருந்தார்கள். உச்சகட்டம் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஒரு தெய்வம், ஒவ்வொரு தெருவுக்கு ஒரு தெய்வம். காபத்துல்லா கட்டப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்காக. அந்த காபாவிலேயே சிலைகள், 360க்கும் மேற்பட்ட சிலைகள் காபத்துல்லாவுக்குள் இருக்கிறது. பிரயாணம் செல்லும் போது அவர்கள் பேரிச்சம்பழங்களை கொண்டு செல்வார்கள், அதையே கடவுளாக ஆக்கி அதை வணங்குவார்கள், பிறகு அதை சாப்பிடுவார்கள். ஆடுகளை கொண்டு செல்வார்கள், கடவுளை கும்பிட வேண்டும், வணங்க வேண்டும் என்கிற உணர்வு வந்தால் மணலை குவியலாக்கி அதிலே ஆட்டுப்பாலை கறந்து அதோட ஷேப்பு கொண்டு வந்து அதை கடவுளாக்குவார். இப்படி இணை வைத்தலின் உச்சகட்டத்தில் அந்த மக்கள் இருக்கிறார்கள். கொலை செய்வது என்பது ஒரு பெரிய மேட்டரே இல்லை அவங்களுக்கு. எந்த அளவுக்கு கொலை என்றால், அவங்க பெற்ற பிள்ளைகளையே கொலை செய்தார். பெண் குழந்தை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வைதல் மௌஊதத்து சுஇலத் பிஅய்யி தம்பின் குத்திலத். குழந்தைகள், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் மறுமையிலே எழுப்பி கேள்வி கேட்கப்படும், எதற்காக நீங்கள் உயிரோடு புதைக்கப்பட்டீர்கள், எதற்காக நீங்கள் கொலை செய்யப்பட்டீர்கள். அவர்கள் பெற்ற பெண் பிள்ளைகளை அவர்கள் கொலை செய்கிறார்கள். யுத்தங்கள் நிறைய நடக்கின்றன. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் யுத்தம். இப்ப கோத்திரங்கள் நிறைய காணப்பட்டன. அந்த கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்தாருடைய ஒட்டகம் இன்னும் ஒரு கோத்திரத்தினுடைய தோட்டத்தில் போய் மேய்ந்து விட்டால் அதுக்கு யுத்தம். அப்போ யுத்த வெறி, இரத்த வெறி பிடித்து காணப்படுகிறார். அதுபோல ஒழுக்கம் என்று எடுத்துக்கொண்டால் விபச்சாரம் நோமலான ஒரு விஷயம். வீடுகளில்
கொடி பறக்கும். காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே வீடுகளில் கொடி பறக்கும். அதோட மீனிங் என்னன்னா, இந்த வீட்டுக்கு வந்து விபச்சாரம் பண்ணலாம். சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு தொடர்ச்சியாக 10 பேர் போய் வருவார்கள். ஒரு பெண் தான் அங்கே விபச்சாரியாக இருப்பார். ஒரே நாளில் 10 பேர் அந்த வீட்டுக்கு போய் வருவார். ஆனா கேட்க மாட்டாங்க யாரும். அப்படியான கேவலமான நிலை ஒழுக்கத்திலே காணப்படுகிறது. அதுபோல வட்டி மேக்சிமம், சூதாட்டம் மேக்சிமம், கொள்ளையடிப்பது மேக்சிமம், எல்லா பாவங்களும் அந்த சமுதாயத்தில் மலிந்து போய் காணப்பட்டது. இப்ப ஒருவர் திருமணம் முடிப்பார். அவருடைய மனைவியின் மூலம் அவருக்கு குழந்தை பிறக்கும். பிறகு மனைவி மௌத்தாகிடுவார். மௌத்தானத்துக்கு பிறகு தந்தை இன்னும் ஒரு கல்யாணம் முடிப்பார். பிறகு தந்தை மௌத்தாகிடுவார். தந்தை மௌத்தானத்துக்கு பிறகு தந்தையினுடைய மனைவி இந்த பையனுக்கு யாரு? தாய். அந்த தாயை கல்யாணம் முடிப்பார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய தந்தையின் மனைவியை அனந்தரமாக ஆக்கி திருமணம் முடித்துக் கொள்வார். இப்படி ஒரு கேவலமான நிலை இருக்கிறது. அன்புள்ள சகோதரிகளை, இதனாலதான் இந்த காலத்தை ஐயாமுல் ஜாஹிலிய காலம். உண்மையிலே இதை கற்பனை பண்ணி பாருங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உண்மையா நல்ல நேச்சர் உள்ளவர்கள் எல்லோருக்கும் வெறுப்பு வரும், விரக்தி வரும். அதுதான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வந்தது. எனவே அவர்கள் ஹிரா குகைக்கு போறாங்க. போய் ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறன்னு தெரியாம தனம் என்ன நடக்குது. இப்படி வாப்பாவுடைய மனைவியை திருமணம் முடிக்கிறான், தான் பெற்ற பிள்ளையை கொல்றான். காபத்துல்லாவில் சிலை இறைக்கு இஞ்சால வட்டி தொழிலா நடக்குது, விபச்சாரம் தொழிலாக நடக்கிறது, கொள்ளை அடிக்கிறார்கள், கொலை செய்கிறார்கள், சூதாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். என்ன நடக்குது? இப்படி இருந்தா எப்படி இருக்கும் ஒரு சமூகம்? இதை பார்த்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா குகையில் போய் தனிமையிலே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தார். அல்லாஹு தாலா இந்த நேரத்தில் தான் அவர்களை நபியாக ஆக்க விரும்பினார். இப்ப முதலில் அவர்களுக்கு ஒரு வஹி இறக்கணும். அல்ல ஒரு ஜாஹிலிய சமூகத்திற்குள் ஒரு முத்து, அந்த முத்துக்கு அல்லாஹு தாலா ஒரு வஹி ஃபர்ஸ்டா இறக்கணும். ஷிர்கில் உச்சகட்டம், விபச்சாரத்தில் உச்சகட்டம், கொள்ளையில் உச்சகட்டம், கொலையில் உச்சகட்டம், பாவங்கள் எல்லாமே உச்சகட்டத்தில் இருக்கிறது. இப்ப நம்ம கிட்ட வந்து ஆலோசனை கேட்டா என்ன சொல்லுவோம்? என்ன ஃபர்ஸ்டா என்ன வஹி இறக்கணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஷிர்க் செய்யாதீர்கள் என்று இறக்குங்க, அல்லது தௌஹீதை நிலைநாட்டுங்கள் என்று வஹி இறக்குங்க, அல்லது இல்ல தந்தையுடைய மனைவியை முடிக்கிறான் ஒருவன், அதை தடுத்து, இப்படி நம்ம ஒவ்வொன்று தடுமாறுவோம். ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலா முதலாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பிய வஹி என்ன? சூரத்துல் அலக்கினுடைய ஆரம்ப 5 வசனங்கள். இது சும்மா கதை அல்ல, இதுதான் வரலாறு, உண்மையாக நடந்தது. அந்த 5 வசனங்களும் எல்லோருக்கும் தெரியும். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். எல்லாருக்கும் பாரந்தானே. இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹ் எதை வலியுறுத்துகிறான்? விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று சொல்றானா? மதுபானம் அருந்த வேண்டாம் என்று சொல்றானா? கொள்ளையடிக்க வேண்டாம் என்று சொல்றானா? கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்றானா? ஷிர்க் செய்ய வேண்டாம் என்று சொல்றானா? இந்த 5 வசனங்களிலும் அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? நிதானமாக யோசிக்கிறது. இந்த 5 வசனம் என்னது சொல்லுது? படிப்பு, கல்வி. ஏனென்று சொல்லணும், கல்வி வந்தால்தான் பண்ற எல்லாம் தப்பு என்று புரியும். ஒருவனிட்ட இல்ம் இருந்தால் இணை வைத்தல் பிழை என்று புரியும். அது வரைக்கும் அவனுக்கு புரியாது. இப்ப நம்முடைய சமூகத்திலையும் ஷிர்கில் ஈடுபடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவுலியாக்கள்கிட்ட போறது, துவா கேட்கிறது, நேர்ச்சி செய்யறது, அவங்களுக்காக அறுத்து பள்ளிடுறது, குர்பானி கொடுக்கறது எல்லாம் நடக்குது. அவங்கள்ட்ட போய் பாத்தீங்கன்னா குர்ஆன் சுன்னாட நாலேஜ் அவங்கள்ட்ட இருக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அல்லாஹ் சமீன் என்ன? எல்லாவற்றையும் நுணுக்கமாக கேட்பவன். பசீர்னா எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்ப்பவன், மிக கவனமாக பார்ப்பவன். ரைட்? கரீப், நெருக்கமானவன். அல்லாஹு தஆலா சர்வ வல்லமை உள்ளவன். கதீர், காதிர், முக்ததிர். இப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்தில் போய் துஆ கேட்காமல் அவனுடைய படைப்பாகிய பலவீனமான மனிதன், அவனும் மௌத்தாகி விட்டான். சுப்ஹானல்லாஹ். அந்த மனிதனிடத்தில் போய் துஆ கேட்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு பேசிக் காரணம் என்ன?
இல்ம் இல்லை. இல்ம் இருந்திருந்தால் அல்லாஹ் இணை வைப்பான? நிச்சயமாக நடக்காது. அவன் பெற்ற பிள்ளை அது. அவன்கிட்ட அறிவு இருந்தால், இல்ம் இருந்தால் அவன்கிட்ட பிள்ளை அவன் கொல்லுவான? அவனே அவன் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு அவனுக்கு கிடைக்கிற குழந்தை பேர் வைக்கக்குள்ள கூட என்ன பேர் வைப்போம்? ஆயிஷா பின் அபீபக்கர்ன்னு தான் சொல்லும். பாப்பட பேரோட தான் நான் பிள்ளையை சொல்லும், உம்மோட பேரோட சொல்றேன். அப்ப அவனுடைய பிள்ளை அவன் கொல்றான் என்றால் அவன் ஒரு மிருகம், அவன்கிட்ட இல்ம் இல்லை. அப்ப அல்லாஹு தஆலா என்ன விரும்புகிறான் என்றால், அறிவை கொடுத்தால் ஜாஹிலியத் போகும். எனவே முதலில் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு கடமையாக்கியது தொழுகையா கல்வியா? கல்வி. நோன்பா கல்வியா? கல்வி. ஜகாத்தா கல்வியா? கல்வி. ஹஜ்ஜா கல்வியா? ஹிஜாபா கல்வியா? கல்வி. ஃபர்ஸ்டா இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கடமையாக்கியது கல்வியை தான். இது பயானுக்கு நான் சொல்லல, நம்ம யோசிக்கணும். இப்ப இது நமக்கு நம்ம வீட்டுக்கும் பொருந்தும். இப்ப நம்ம வாழக்கூடிய சமூக அமைப்பு எப்படின்னா பணம். இப்ப இந்த காலத்துல முழுதுமே பணம் தான். பணம் இல்லாட்டி ஒன்றும் இல்லை. இப்ப இங்க சில நேரம் ஒரு 50 வயதை தாண்டியவர்கள் இருந்தா உங்களுக்கு தெரியும் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம எங்க சாப்பிட்டோம்? வீட்டை தான். இல்ல 3 நேர சாப்பாடும் வீட்டை தான். ரைட். கடைகள்ல நம்ம சாப்பிட்றன்றதே இல்லை. அடுத்தது நமக்கு இந்த பிஸாவும் தெரியாது, பர்கரும் தெரியாது, நமக்கு ப்ரோஸ்டட்டும் தெரியாது, சிப்ஸும் தெரியாது, பிரெஞ்சு ஃப்ரைஸ் ஒன்றும் தெரியாது. ஏதா வீட்டுல நம்மளோட உமா மாற எதையும் செஞ்சு தருவாங்க, தின்னுட்டு போறதான். கடையாப்பாடு சொல்லுவோம், டின்னருண்டா என்ன நைட்டுக்கு இடியாப்பம் புட்டு அல்லது பான் ஏதாவது. இப்ப அப்படி இல்லை. இப்போ ஒரு பிஸா ஹட்ல ஒரு பிஸா வாங்குறேன், எவ்வளவு பண்ணும்? லார்ஜ் இருக்கு, மீடியம் இருக்கு, ஸ்மால் இருக்கு. ஸ்மால் எடுக்கிறனால 1600 ரூபா வரும். 1500 1700 ஸ்மால் பிஸா ஒன்று எடுக்கிறது. அப்ப ஒரு 5 பேர் சாப்பிட போனா ஒரு பிஸா போதும். ஒரு லார்ஜ் எடுத்தோம்னா 3500 ரூபாய், 4000 ரூபாய், 5000 ரூபாய். அதோட 2-3 சிக்கன் லெக்ஸ் எடுத்து தந்துட்டு அதுக்கு என்னமோ ஒரு பேர் வச்சு அதையும் தருவான். எல்லாம் பில் வரும் நமக்கு ஒரு 12000 15000 காசு வரும். சல்லி இல்லாம இந்த காலத்துல அசியவே இயலாது. பெருநாள் ட்ரெஸ் என்ன நம்மட? நான் இந்த 50 வயசுக்கு மேற்பட்டார்கள்ட்ட கேட்கறது. சில நேரங்கள்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நோன்பு பெருநாளைக்கு எடுக்கிற உடுப்பை நம்ம ஹஜ்ஜு பெருநாளைக்கு யூஸ் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகக்குள்ள நம்மட யூனிஃபார்ம் என்ன? 2 யூனிஃபார்ம் இருக்கு அல்லது ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. ஸ்கூலுக்கு சிலர் போய் வந்து கழுவி போட்டு அடுத்த அண்டைக்கு போட்டுட்டு போறது. இப்ப அப்படி இல்லை. பெருநாளைக்கு எத்தனை ட்ரெஸ்? சுபஹானல்லாஹ். ஒவ்வொரு வீட்டையும் பொறுத்து இருக்கு. 10 ட்ரெஸ், 15 ட்ரெஸ். அது ஒவ்வொன்ற விலையும் என்ன? நிறைய சல்லி தேவை. அதனால என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்மட பிள்ளைகளை பணக்காரனாக்கணும், நம்மட பிள்ளைகள் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஆக்கணும் என்று தான் யோசிக்கிறோமே தவிர நம்மட பிள்ளை படிச்சவனா வரணும் என்று யோசிக்கிறோம். கல்விக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிட்டு. படிக்கிறனால எதுக்கு படிக்க சொல்றோம்? இப்ப பிள்ளைகள் பாய்ஸ் கிட்ட போய் கேட்டீங்க என்றால் ஓயல் வரையும் தான் அவனை படிக்கும். ஓயிலுக்கு போற என்ன கோர்ஸ்? என்ன கோர்ஸ்? உங்களோட ஏரியாக்குரிய மாதிரி இந்த ஜம்முல ஏதாவது கோர்ஸ், ஹோட்டல்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது வேற ஏதாவது ஒரு கோர்ஸ் என்று அவனோட கோர்ஸ் எதை போக்கஸ் பண்ணுது? மணி, பணத்தை போக்கஸ் பண்ணுன்னா இது ரிசல்ட் என்ன? நம்மளோட பிள்ளைகள்கிட்ட மனித நேயம் இல்லை, மார்க்கம் இல்லை. உம்மா அப்பாவை கைவிட்டுட்டு போற பிள்ளைகள் தான் கூட. இப்போ யூரோப்பில் இருக்கிறார், ஜெர்மன்ல, பிரான்ஸ்ல அல்லது யூகேல அல்லது யுஎஸ்ல இருக்கிறார். உம்மா அப்பா இங்க கஷ்டப்படுறாங்க. அவன் நினைக்கிறான் காசை வச்சு உம்மா அப்பாவை சமாளிக்கலாம். கொஞ்சம் பிரச்சனை என்னென்னால் அவனுடைய அறிவு வளர்க்கப்படவில்லை. பண்புள்ள சகோதரிகளே, எல்லாத்துக்குமே அல்லாஹ் நமக்கு போட்டு தர கைடு என்னென்றால், உன்னுடைய வாழ்க்கை சரியாக இந்த உலகத்தில் அமைய வேண்டுமாக இருந்தால் ஃபர்ஸ்டுக்கு உனக்கு என்ன தேவை? கல்வி தேவை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு கேம்பஸை வைத்திருந்தார்கள், ஒரு பல்கலைக்கழகத்தை. மஸ்ஜித் நபவி ஒரு கேம்பஸ், ஒரு யூனிவர்சிட்டி.
மஸ்ஜித் நபவி நம்ம சும்மா மஸ்ஜித் நபவின்னா ஒரு தொழுகை தொழுதா எத்தனை தொழுகைக்கு ஈக்குவல்? ஹரத்துல மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவுல ஒரு தொழுகை தொழுதா ஏனைய பள்ளிகளில் 1,00,000. மஸ்ஜித் நபவில தொழுதா 1000. பைத்துல் முகத்தஸ்ல தொழுதா 500. அதாவது பைத்துல் முகத்தஸ்ல நீங்க போய் லுஹர் தொழுதீங்கன்னா வேறொரு பள்ளியில 500 லுஹர் தொழுத நன்மை கிடைக்கும். மஸ்ஜித் நபவில லுஹர் தொழுதீங்கன்னு சொன்னால் ஏனைய பள்ளி நம்மட ஊர் பள்ளியில 1000 லுஹர் தொழுத நன்மை கிடைக்கும். காபத்துல்லாவில போய் ஒரு லுஹர் தொழுதீங்கன்னு சொன்னால் ஏனைய நம்மட ஊர் பள்ளிகள்ல 1,00,000 லுஹர் தொழுத நன்மை கிடைக்கும். இந்த கோணத்துல மட்டும்தான் மஸ்ஜித் நபவியை பார்க்கிறோம். ஆனால் மஸ்ஜித் நபவி எப்படி இருந்தது? அது ஒரு நீதிமன்றமாக இருந்திருக்கிறது. அது ஒரு கெஸ்டுகளை வரவேற்கிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அது போல அது ஒரு பல்கலைக்கழகமாகவும் இருந்தது. நிறைய கோர்ஸ் நடந்திருக்கு, கிளாஸஸ். இப்ப நம்ம அன்புள்ள சகோதரிகளை என்ன படிக்கிறோம்? ஸ்கூல். சுப்ஹானல்லாஹ், உண்மையிலே நம்முடைய நாடு ஒரு வகையில நம்ம எல்லாரும் அல்லாஹ்க்கு ஷுக்ர் செய்யும். இந்த நாட்டில் உள்ள மாதிரி ஒரு ஸ்கூல் சிலபஸ் நான் உலகத்தில் எங்கேயும் பார்க்கல. நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தவன். ஆண்டு 1 கிரேட் 1 இருந்து OL வரைக்கும் உள்ள சிலபஸ் ஓரளவு பார்த்திருக்கிறோம். அதுல ஸ்பெஷலாக ரிலிஜியன் இஸ்லாம் பாடம் நமக்கு கட்டாய பாடம். 6 பாடம் கட்டாயம், 3 பாடம் ஆப்ஷனல். பாஸ்கெட் சப்ஜெக்ட் 3. அந்த 6ல் 1 இஸ்லாம் பாடம். இஸ்லாம் ஃபுல்லா இருக்கிறதுல A to Z அல்ஹம்துலில்லாஹ் நல்ல சிலபஸ் தயாரிச்சு. ஆனா நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியும். என்ன ரீசன்? அவர்களுக்கு தேவை ஏதான், அதில் உள்ள கண்டென்ட் தேவையில்லை. அந்த புத்தகத்தில் உள்ள விஷயம் அவர்களுக்கு தேவையில்லை. A எடுத்தால் போதும். இஸ்லாத்துல A எடுத்தால் போதும், B எடுத்தால் போதும். அப்ப கல்வி என்பது வெறுமனே பரீட்சைக்காகவும் தொழிலுக்காகவும் மாற்றப்பட்டு விட்டதனால் இன்றைக்கு மனிதர்களை நம்முடைய சமூகத்தில் நம்ம மிஸ் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த இடத்துல தாய்மார்களாக இருக்கிற உங்களால அல்ஹம்துலில்லாஹ் குழந்தை வளர்ப்பு என்பது எனக்கு சாதாரணமான ஒரு விஷயம் என்று சொல்லிடுமா? நெவர். உண்மையா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள தாய். பாப்பாவை பொறுத்தளவுலையும் அவருக்கு இதெல்லாம் கணக்கே இல்லை. அவர் காலையில் எழுப்பினான்னு செய்வார், வெளியாகிடுவார். கேட்ட பிசினஸ் அல்லது ஆபீஸ் என்று சொல்லுவார், எங்கேயாவது அவர் போயிடுவார். முழுக்க முழுக்க மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்கிறது உண்மை மாதிரி. சின்ன புள்ள குர்ஆன் மദ്രஸாக்கு போனாலும் நமக்கு பயமா இருக்கு, டியூஷனுக்கு போனாலும் பயமா இருக்கு, ஸ்கூலுக்கு போனாலும் பயமா இருக்கு, புள்ளோட போனுக்கு ஒரு கால் வந்தாலும் பயமா இருக்கு. நமக்கு என்ன நடக்குது இன்றைக்கு? நம்மளோட பாய்ஸ்கள் எல்லாம் ட்ரக்ஸுக்கு பின்னால போறானா இல்லையா? சின்ன சின்ன பிள்ளை. இப்ப நான் சொல்ல திரும்பவும் கேட்கிறேன், இந்த 50 வயசுக்கு மேற்பட்ட ஆக்கள்கிட்ட கேட்கிறேன். நம்ம சின்ன பருவத்தில் இருக்கும் போது யாராவது இந்த மதுபானம் மருந்துவார்கள், சாராயம், அதுதான் நமக்கு தெரிஞ்ச போதைப்படும். அல்லது கஞ்சா, அது குடிப்பாங்க. பீடி, சிகரெட் இருக்கும். இப்ப என்ன பேர் சொல்ற நமக்கே தெரியுது. ஐஸ்ன்றான், ஹெரோயின் என்று சொல்றான், அல்லது கேஜி என்றான். இப்ப கேஜின்னா நமக்கு தெரிஞ்சது கிலோகிராம் தான். ஆனால் இன்றைக்குள்ள பிள்ளைகள்கிட்ட கேஜின்னா என்ன யாருக்காவது தெரியுமா? கேஜின்னு ஒரு டக் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தா எடுக்கலாம். இவங்க சொல்ற ஐஸ் வந்து ஒரு ஆபத்தான போதைப் பொருள். இலங்கையில இப்ப மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருள். இப்ப புதுசா தான் மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருளாக அதை மாற்றிருக்கிறாங்க. நம்மளோட பிள்ளைகள் அங்க போறாங்க. இல்ம் இல்லை சகோதரி. இல்ம் போக போக இந்த பிரச்சனை கூடிக்கொண்டே வரும். அதான் நடந்த ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்தது அதுதான். இல்ம் இல்லாததுனால பாப்பாவோட உம்மாவோட வாழ போறான். பாப்பாட வைஃப்ன்றது நம்மளோட பார்வையில் உம்மா. அந்த தாயோடு அவன் குடும்பம் நடத்த போகிறான். காரணம் என்னென்றால் அது தாய் என்ற புனிதம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் பெற்ற பிள்ளையை கொண்டு போய் அவனே குழியை தோண்டி புதைக்கிறான் உயிரோடு, குடும்பத்தோடு சேர்ந்து மதுபானம் அருந்தான். அவனுக்கு முன்னால ஒரு வீட்டுல போய் விபச்சாரம் செஞ்சுட்டு வரான். அதே வீட்டுக்குள்ள இவனும் போய் விபச்சாரம் செய்ய எவ்வளவு அசிங்கம். அந்த பொம்பளை அவளை சமூகம் குறைய பார்க்கவே இல்லை.
விபச்சாரியாக தொழில் செய்கிறாள், அவளுக்கு சமூகத்தில் கல்லடியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அவள வீட்டை பார்த்துட்டு தான் போனாங்க. வீட்டை யாரும் எரிக்கவும் இல்லை, வீட்டை யாரும் உடைக்கவும் இல்லை. இப்போ கூட நம்ம நாட்டில் அப்படி இருக்க முடியுமா? இது பெரும்பான்மையினராக முஸ்லிம் அல்லாதவர்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டில் அப்படி ஒரு இடம் வைக்கலுமா? சில இந்த மசாஜ் கிளப்புகள் என்று சில கொழும்புல அங்கே இருக்கும். அதுல கூட திடீரென போலீஸ் ரைட் போய் அள்ளிட்டு போயிடுவார். அங்க சுப்ஹானல்லாஹ் இப்படி நடக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா மூளை வேலை செய்யல, பகுத்தறிவு வேலை செய்யல, இல்ம் இல்லை. எனவேதான் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொன்னான், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم. படி படி படி, 5 வசனத்திலையும் படி படி, உன்னுடைய ரப்புடைய பேரை கொண்டு படி, அவன் தான் பேனாவை கொண்டு எழுதி தந்தான், படி, நீ படிச்சாதான் முன்னேறுவாய் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ அன்புள்ள சகோதரிகளே, இந்த சர்டிபிகேட்ஸ் இருக்குது, இது நாலேஜ் அல்ல. இந்த கோர்ஸ் முடிச்சு சர்டிபிகேட் வச்சிருக்கிறது அது சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை வச்சு என்ன எடுக்கலாம்? தொழில் எடுக்கலாம், பணம் எடுக்கலாம். ஆனால் மனிதனை எடுக்க முடியாது. உங்களோட புள்ள உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களுக்கு அன்பு காட்டணும். அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. அந்த பிள்ளை உங்கள் மீது அன்பும் கரிசனையும் பாசமும் உங்கள் மீது அக்கறையும் உள்ள ஒரு பிள்ளையாக இருக்கணும். அதுக்கிட்ட நுழைச்சிருக்கு. என் அம்மா, என் வாப்பா, என்னை பெற்ற என்னுடைய தாய் 10 மாதம் வயிற்றில் என்னை சுமந்திருக்கிறார். சாதாரணமான விஷயம் அல்லது, முழுதும் சேஞ்ச். அந்த 10 மாதமும் என்னுடைய தாய்க்கு எல்லாமே சேஞ்ச். ஆரம்ப 2-3 மாதங்கள் என்னுடைய தாய் படக்கூடிய கஷ்டம், எனக்காக செய்த தியாகம் சாதாரணமானதல்ல. வளமையா சாப்பிடுற ஒரு சாப்பாடு டைஜஸ்ட் ஆகாது, ஓமிச்சுவர். கன்சீவ் ஆகி ஆரம்பத்தில் சில பெண்களுக்கு எதை எடுத்தாலும் ஓமிட், சாப்பிட முடியாது. அது அப்புறம் கொஞ்ச நாள் போகக்குள்ள ஒரு பொசிஷன்ல தூங்க முடியாது. பசிக்கும், 2 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிட இயலாது. இப்படியாக கஷ்டப்பட்டு கடைசியில குழந்தையை பெறுவது என்பது மறு பிரசவம். அது ஒரு தாயால் தான் முடியும் அதை புரிய. வேற யார், ஒரு டாக்டரால கூட அதை புரிய முடியாது. ஒரு ஆண் டாக்டரால கூட, விஓஜியால கூட அந்த லேபர் பெயின் என்பதை புரிய முடியாது. அது ஒரு தாய்க்கு மட்டுமே புரிய முடியுமான ஒரு கஷ்டம் தான் அந்த லேபர் பெயின் என்பது. இவ்வளவு என்னுடைய தாய் கஷ்டப்பட்டு அந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டு அந்த குழந்தையை தூக்கி அப்படியே பார்க்கும்போது அவ்வளவு பெயினும் இல்லாம போகுது. அடுத்த ப்ராசஸிங் ஸ்டார்ட். என்னது? அவளுடைய இரத்தத்தை அல்லாஹ் பாலாக மாற்றி அந்த குழந்தைக்கு 2 வருடம் கொடுக்க வைக்கும். அந்த தாயினுடைய இரத்தம் தான் அந்த பால். கலர் வெள்ளையாக இருக்கலாம், ஆனால் பிள்ளைகள் குடிப்பது என்பது தாயினுடைய இரத்தம். இது ஒரு ப்ராசஸிங். இதுக்கிடையில நீங்க பாருங்க, திடீரென குழந்தை ரெட்டா மோஷன் போகும். அந்த மோஷன் கலர் டிஃபரெண்ட், தாய் துடிச்சிடுவான். இரவு 1 மணிக்கு குழந்தையை தூக்கிட்டு டாக்டர்கிட்ட ஓடி போய், இந்த புள்ள எப்படின்னா டாய்லெட் போகுது. டாக்டர் சொல்றாரு, என்ன சாப்பிட்டீங்க? நான் பீட் சாப்பிட்டேன். அந்த பீட்டுடைய ரியாக்ஷன் தான் இது, பயப்படாம போய் தூங்குங்க. அந்த டைம்ல ஓடுறது. சுப்ஹானல்லாஹ். இப்படி வளர்த்த தாயையும் தந்தையையும் நம்மளோட பிள்ளைகள் இன்றைக்கு என்ன பண்றாங்க? ஜஸ்ட் லைக் தட், ஒரு நிமிஷத்துல தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்களா? லவ் பண்ற பிள்ளைகளாக இருக்கலாம். ஸ்கூல்ல கண்ட ஒருவன், காலேஜில் கண்ட ஒருவன், பஸ்ல கண்ட ஒருவன், அல்லது ஒரு போன்ல தற்செயலாக மிஸ்கோல் மூலம் உறவான ஒருவன், அல்லது பேஸ்புக்ல கண்ட ஒருவனுக்காக இவ்வளவு காலமும் கூட இருந்து நம்முடைய இன்ப துன்பங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் பங்கெடுத்த பெற்றோரை தூக்கி எறிஞ்சிட்டு போக ரெடி என்று சொன்னால் என்ன ரீசன்? நாலேஜ் இல்லை. அது போலதான் ஒரு கணவன் அன்னைக்கு பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை எடுத்து கொடுக்கிறோம், 4 நாளையில பிரச்சனை. ஹலாலான மனைவி, ஒழுக்கமா வளர்க்கப்பட்ட புள்ள, ஆனா பிரச்சனை என்னன்னா அவன்கிட்ட இல்ம் இல்லை. மனைவிக்கு கொடுக்க வேண்டிய ஹக் என்னன்னு தெரியல அவனுக்கு. உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமை என்னன்னு தெரியல. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இல்மண்டு சொல்லி என்னத்தை தேடுறோம் சகோதரி. இப்ப பயான் கேட்கிறோம், இது இல்ம் அல்ல. இப்ப நான் பேசிக்கிறது இல்ம் அல்ல.
இது ஒரு அவேர்னஸ். அவேர்னஸ் என்ன? ஒரு ஒரு உங்களுடைய சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு ஒரு கருத்தரங்கு அல்லது ஒரு உரை. இல்முன்னா நம்ம உட்காரணும், நோட் எடுக்கணும், படிக்கணும், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக எத்தனை வருடங்கள் இந்த உலகத்துல வாழ வைத்தாங்க? 63 23 வருஷம். ஜஸ்ட் 23 வருடம். இந்த 23 வருடங்களுக்குள் மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்களா இல்லை? உருவாக்கினாங்க. நான் எதன் மூலம் உருவாக்கினாங்க? வஹி. வஹியை அல்லாஹ்விடமிருந்து பெற்று கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹ்விடம் இருந்தவர்கள் பெற்ற வஹி என்ன? குர்ஆன், ஹதீஸ். குர்ஆன், சுன்னா. இந்த வஹி அல்லாஹ்விடம் இருந்து வருது, அதை டீச் பண்றான். சஹாபாக்கள் உட்கார்ந்து அதை படிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். உங்களுக்கு தெரியும், அந்த கல்வி என்ன செய்திருந்தால் மனமாற்றத்தை உண்டு பண்ணு. ஒரு வகையான கரடு முரடான மனிதர்கள் சொஃப்டா மாறுறாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு முதல் அவருக்கு என்ன பேர் சொல்லலாம்? நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதும் நம்முடைய ஏரியாவில், நம்முடைய நாட்டில நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கெட்ட பேர் சொல்லலாம். அவருக்கு என்ன பேர் சொல்லலாம்? ஒரு ரவுடி. ஒரு ரவுடின்னு சொல்லலாம். என்ன? எல்லாரும் பயம். உமர்ன்னா அவ்வளவு பேருக்கும் நடக்கும். வாழ உரிமைனா வைக்க மாட்டார், தலையெடுக்காம. சண்டியன், தக், என்ன சொல்லலாம எல்லாம் அவருக்கு பொருந்து. சுப்ஹானல்லாஹ். இந்த தீன் அவருக்கு கிடைத்த பிறகு அவர் ஒரு தக்ஸ், ரவுடிஸ் அழுவதில்லை. எங்கேயும் ரவுடியா இருக்கிறவன் அழமாட்டான். அம்மா மூத்தானும் அழமாட்டான், அவனோட புள்ள மூத்தானாலும் அழமாட்டான். ஆனால் ஒரு பெரிய ஒரு ஒரு அந்த ஏரியாவிலே ஒரு மிக மோசமான ரவுடியாக இருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவங்களால சில நேரங்கள்ல குர்ஆன் ஓத முடியும். சுப்ஹானல்லாஹ். அழுகை. ஒரு ஒரு அவருடைய சீராவை பற்றி சொல்லக்கூடிய இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாப் ஸுஹுத் என்ற புத்தகத்தில் சொல்றாங்க, இன்ன அஸாப ரப்பிக லவாகி மா லஹு மின் தாஃபி என்ற ஒரு குர்ஆன் வசனம் வருது. சஅல ஸாயிலுன் பிஅஸாபில் வாகி. இன்ன அஸாப ரப்பிக லவாகி மா லஹு மின் தாஃபி. நிச்சயமாக உன்னுடைய ரப்பினுடைய வேதனை வந்தே தீரும், அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை ஓதி ஓதி அழுது அழுது அவர்களுக்கு தடுமலாக்கி விட்டது. அல்லாஹ் அக்பர். இந்த வசனத்தை ரிப்பீட் பண்றாங்க, திரும்ப திரும்ப ஓதுறாங்க. ஓத ஓத அழுக அழுக வந்து என்ன நடந்துச்சு? மூக்கால வடிஞ்சு வடிஞ்சு தடுமல். எப்படி மாற்றுது இஸ்லாம்? இஸ்லாமிய கல்வி மாற்றும். வெண்டைக்கு நான் பேசிட்டு இருக்கும் போது கூட நீங்க ஃபீல் பண்ணலாம். சில நேரங்கள்ல உங்களோட ஹஸ்பண்ட் சில நேரம் பள்ளியோட நெருக்கமான தொடர்புள்ளவரா இருப்பார், மார்க்கத்துல ஆர்வம் உள்ளவர் போல இருப்பார். ஆனா உங்களோட நல்லா நடக்க மாட்டார். வீட்டுல வைஃபோட சாஃப்டா நடக்க மாட்டார். ஒரு வைஃபா ட்ரீட் பண்ண மாட்டார். பிள்ளைகளோட மென்மையா நடக்க மாட்டார். அப்ப என்ன பள்ளிக்கு போய் என்ன பிரயோஜனம்? பிரச்சனை என்னன்னா இவரிடம் நுழைஞ்சு இஸ்லாமிய கல்வி இவரிடம் வரவில்லை. இவரிடம் இஸ்லாமிய கல்வி வந்திருந்தால் அவர் வைஃபு கிட்ட வீட்டை வந்த ஹஸ்பண்டா தான் இருப்பார், போலீஸ்காரனா இருக்க மாட்டார், சிஐடியா வீட்டை இருக்க மாட்டார், ரவுடியா வீட்டை இருக்க மாட்டார். மனைவியை புரிவார். என்னுடைய மனைவி பலவீனமானவள், என்னுடைய மனைவி வளைந்த விலாயிலிருந்து படைக்கப்பட்டவள், என்னுடைய மனைவிட்ட என்னென்ன வீக்னஸ் அல்லாஹ் தான் வைத்திருக்கிறான். அதே டைம்ல அவளுடைய உடல் ரீதியாகவும் பலவீனமானவள். சில நேரங்களில் அவளுக்கு மென்சஸ் ஏற்படுகிற போது அவளையே கட்டுப்படுத்த முடியாத வீக்னஸ் அவளுக்கு வரும். ரைட்? ஒரு நிதானத்தை இழப்பாள் அந்த நேரத்தில். எனவே என்னுடைய மனைவியோடு நான் மென்மையாக நடக்க வேண்டும் என்று புரியக்கூடியவன் உண்மையான கணவன். இவன் எப்ப புரிவான் என்றால் இவனிடத்தில் இஸ்லாமிய நாலேஜ் இருந்தா தான் புரியும். இதே போலதான் ஒரு வைஃப். சில வைஃப் மாதிரி இருக்கிறார்கள், கணவனுக்கு என்னென்ன கொடுக்கணும் தெரியும். இப்ப நான் கேட்கிறது பொதுவாக ஹஸ்பண்ட் வைஃப்
வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நிறைய பிரச்சனை. இப்ப நம்ம ஏதாவது ஒன்று செய்ய போறோம், ஒரு இன்டர்வியூ போறோம், அது சம்பந்தமா படிப்போம். ஒரு எக்ஸாமுக்கு போறோம், அது சம்பந்தமா படிப்போம். ஈவன் சில நேரங்கள் அல்ஹம்துலில்லாஹ் உம்ரா ஹஜ்ஜிக்கு போறோம்னா கூட கொஞ்சம் உம்ரா ஹஜ்ஜை பத்தி படிப்போம். கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகள் உங்களோட வீட்டுல ஏதாவது படிச்சிருக்கிறாங்க? நீங்க கல்யாணம் முடிக்கும் போது எத்தனை கிதாப் வாய்ச்சீங்க? மெரிட் லைஃப் சம்பந்தமாக, வெடட் லைஃப் சம்பந்தமாக, குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக வரக்கூடிய புத்தகங்கள் எத்தனை படிச்சீங்க? எத்தனை செமினாருக்கு போனீங்க? எத்தனை கிளாஸுக்கு போனீங்க? எத்தனை ஷேக்மார்கிட்ட போய் உங்களோட டவுட்டுகளுக்கு? ஒன்றும் இல்லை. கல்யாணம் பேசினா என்ன நடக்குது? அடுத்தது பர்ச்சேசிங், இன்விடேஷன், வீடு ப்ரிப்பரேஷன், சுபஹான கிஃப்ட் கொடுக்கிறது, கிஃப்ட் வாங்குறது, இதுலதான் கவனம். எத்தனை பேரை கூப்பிட்டோம், எந்த ஹோல்ல கல்யாணம் வச்சோம், எவ்வளவு மேக்கப் பண்ணினோம், எத்தனை ட்ரெஸ் வாங்கினோம். நான் சில இந்தியாவில் சில ஊர்கள்ல விசாரித்தேன். சுபஹானல்லாஹ், கல்யாணம் பண்ணா பொண்ணுக்கு 100 ட்ரெஸ் வாங்குவோம். சில ஊர்கள்ல 100 ட்ரெஸ், அதை 3 நாளா பிரிப்பாங்க. கொஞ்சம் ஹை குவாலிட்டி உடுப்பு. அந்த ஹை குவாலிட்டின்றது அவங்களோட பொருளாதாரத்தை பொறுத்து. சிலாக்கள் வாங்குற அந்த ஹை குவாலிட்டி உடுப்பு ஒவ்வொன்றும் 1 லட்சம் 2 லட்சமாகவும் இருக்கு. அடுத்தது 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 100 ட்ரெஸ். இந்த 100 ட்ரெஸ் வாங்குறவர்களே பொன் கடைகளுக்கு அலைஞ்சு தேஞ்சிடுவாங்க. கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளையில ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கடையில பிரச்சனையை கொண்டு அந்த கவுன்சிலர்கிட்ட உட்கார்ந்தா என்ன பிரச்சனைன்னா ஒரு அர்த்தம் இல்லாத பிரச்சனை. ஒரு அர்த்தம் பிரியறதுக்குரிய ரீசன். நிறைய வாராங்க சகோதரிகளை கவுன்சிலிங்னு சொல்லி. வாரவங்கள்ட்ட நம்ம கேட்கிறோம் என்ன பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. சிரிக்கல, இது ஒரு பிரச்சனை. மாமியாக்கு முன்னுக்கு வச்சு ஏசிட்டார், இது ஒரு பிரச்சனை. டைமுக்கு டீ தரல, இது ஒரு பிரச்சனை. நான் சொல்றது இதெல்லாம் பிரிகிறண்டா ஒருத்தன் வாழவே முடியாது. இப்ப நீங்க உங்களோட ஹஸ்பண்டை பத்தி சொல்றா, இவர் தொடர்ந்து ட்ரக்ஸ் யூஸ் பண்றாரு, விடுறாரு, இல்ல, ஓகே பிரியலாம். உங்களோட ஹஸ்பண்ட் வேறொரு பெண்ணோட வெரி திக்கான அஃபேரோட இருக்கிறார், நானும் நிறைய சொல்லி பார்த்துட்டேன், கேட்கிற மாதிரி இல்லை, எக்ஸ்ட்ரீமாவே உறவ பிரியுங்க, பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் தொழில் செய்கிறார், இல்லை சும்மாவே வீட்டுல படுக்கிறார், எவ்வளவு சொல்லி பார்த்தாச்சு, இல்ல, ரைட் பிரியலாம். ஹஸ்பண்ட் ஹராமான தொழிலையை செஞ்சுட்டு இருக்கிறார், கேட்கிறார், இல்ல பிரியலாம். ஹஸ்பண்ட் தொல்றார், இல்ல சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், பிரியலாம். இதுக்கெல்லாம் நீங்க சொல்ற ரீசனுக்கெல்லாம் பிரியல. பிரிகிற ரீசனை நீங்க சொல்லல. என்னென்ன பிரச்சனை ஒரு நாலேஜ் இல்லை நமக்கு. திருமண வாழ்க்கை சம்பந்தமாக என்ன படிக்கிறோம் என்று கேட்டா ஒன்றும் இல்லை. மலேசியா போன்ற நாடுகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இப்ப அன்புள்ள சகோதரிகளை, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் கோர்ஸ், அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணினாத்தான் கல்யாணம். மாப்பிள்ளைன்னா பொண்ணு, இல்லாட்டி கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பள்ளிவாசல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாது. இப்ப இவங்களுக்கு நாலேஜ் இருக்கும், வைஃப் யாரு, ஹஸ்பண்ட் யாரு, வைஃபுக்கு என்ன செய்யணும், ஹஸ்பண்டுக்கு என்ன செய்யணும், குழந்தை கன்சீவ் ஆனா என்ன செய்யணும், அந்த டைம்ல வைஃப் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஹஸ்பண்ட் வேலைக்கு போறார், ஹார்ட் வேலை செய்யறாரு, அவரோட நான் எப்படி நடக்கணும், வைஃபோட ரிலேட்டிவ்ஸை நான் எப்படி நடத்தணும், ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸோட நான் எப்படி நடக்கணும், அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட நான் எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில். அல்ஹம்துலில்லாஹ், இந்த நாலேஜை பெறக்கூடியவர்கள் வாழுவார்கள். இப்ப நமக்கு எது எடுத்தாலும் ஒரு நாலேஜும் இல்லை. மாஷா அல்லாஹ், நீங்க கொஞ்சம் பேர் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும், இஸ்திகாமத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு தரணும், உங்களோட பாவங்களை மன்னிக்கணும், நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சுவர்க்கத்துல ஒன்றாக இருக்க தௌஃபீக் செய்யணும். மார்க்கத்தை படிக்கணும்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்து போறேன், ஒரு கிழமைக்கு ஒருக்கா, அல்லது ஆன்லைன்ல, அல்லது வீட்டுல கொஞ்ச நேரம். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல நமக்கு சரியான நாலேஜ் இருக்காண்டா இல்லை. இப்ப உங்களுக்கு பூரணமாக தொழுகை பற்றி தெரியுமா, ஜக்காத்தை பற்றி பூரணமாக தெரியுமா, அகீகாவை பற்றி பூரணமாக தெரியுமா, இந்த ஹைல் இஸ்திஹாவா இதனுடைய சட்டம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ சில பெண்களுக்கு இந்த ஹைல் இஸ்திஹாலாவோட ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் இருக்கு, இதுக்கு மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? நம்மகிட்ட நாலேஜ் இல்லை. ஒன்றுக்கு கற்பனையான சில பத்துவாக்கள் வைத்திருப்போம், அதை சொல்லிட்டு சண்டை பிடிப்போம். ஆனா மார்க்கத்தை படிக்கிறதுக்கு டைம் இல்லை. இதனுடைய நத்தீஜா என்ன ஆகும் தெரியுமா? போக போக சமுதாயம் கெட்டுக்கொண்டே போகும், நாசமாகிக் கொண்டே போகும். ஒன்னும் கவலை, கொஞ்சம் பேர் இருந்து பெருமூச்சு விட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு போகணும். மகன் கட்டுப்பட மாட்டான்,
மகள் செல்லு கேட்க மாட்டாள். வீட்டுல ஒழுக்கம் இருக்காது. கணவன் நம்மளோட வீட்டுக்கு வருவான், அவனோட இயந்திரமா இருப்பான். அப்ப நடக்குது, ஃபுல்லா நடக்குது. ஏன்னா பெட்டில போனா முதல்ல எல்லாம் மாஷா அல்லா இந்த 50 வயசுக்கு முந்தின உள்ளாக்கள்கிட்ட திரும்பவும் கேட்கிறேன் நான் ஒரு மீட்டலுக்காக. நம்மளோட உமா பாப்பா என்ன செய்வாங்கண்டா வாசல் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம போய் உட்காருவோம், பேசிட்டு இருப்போம், கதை சொல்லுவாங்க, அவங்களோட வரலாறுகளை சொல்லுவாங்க, கேட்டுட்டு இருப்போம். ரிலேஷன்ஸ் வருவாங்க, சாச்சா பெரியப்பா மாமா மாமி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, கூட இருப்போம். ரைட், அல்ஹம்துலில்லாஹ் அழகான ஒரு குடும்பம், பரக்கத்திருக்கும். இப்ப என்ன சுப்ஹானல்லாஹ், ஹஸ்பண்ட் டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு பெட்டுக்கு போயிடுவார். பெட்டுக்கு போனா அவர் போன்ல இருப்பார். ரைட், இப்போ வைஃப் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அவங்களும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு பெட்டுக்கு போவாங்க. பெட்டுக்கு போனா அவங்களும் போகக்குள்ளேயே என்ன எடுத்து போவாங்க, போன் எடுத்து போவாங்க. அவர் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பார், இவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல கொஞ்சம் வசுவாசுள்ள பொம்பளை இடையில இடையில எட்டி பார்த்துக்குவாங்க, அவருக்கு தெரியாம. அதுல ஹார்ட் சிம்போல், அந்த இமோஜிகள் அனுப்புறத கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது. பார்த்து சில நேரங்கள்ல ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட் அனுப்புற மாதிரி இருந்தா டெய்லி இப்ப பாக்குறது. கொஞ்சம் கூட டவுட் வந்துட்டா அவரே தெரியாம போனை பாக்குறது, மனநோயாளியா மாறுறது, பிரச்சனை மாறுறது. 2 பேரும் பேசுறதில்ல, 2 பேருடைய லைஃப் முடியுது. சுப்ஹானல்லாஹ், அன்புள்ள சகோதரிகளை நான் சில கவுன்சிலிங்கள் செஞ்சிருக்கிறேன். 2 பேருகிட்ட பண்ணி நீங்க இதை பத்தி பேசியிருக்கிறீங்களான்னு ஓமன்னு சொல்லுவாங்க. எப்படி பேசுனீங்க? வாட்ஸ்அப். 2 பேரும் ஒரு பெட்ல படுக்கிறாங்க, 2 பேரும் பேசிக்கிறது வாட்ஸ்அப்பில். வல்லாஹி, எப்படி குடும்பம் நீடிக்கும்? எப்படி கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் வரும்? இப்படியான ஒரு லைஃப்ல இன்னைக்கு போயிட்டு இருக்கு துனியா. இப்ப சுருக்கம் என்னென்றால், அன்புள்ள சகோதரிகளே, கல்விக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். நானும் தான் நீங்களும். அந்த கல்வியில் முதலிடம் இஸ்லாமிய கல்விக்கு கொடுக்கணும். இஸ்லாமிய கல்வியில் ஆக டாப் பிரையோரிட்டி, முதல் இடம் எதற்கு கொடுக்க வேண்டும்? படியுங்கன்னு சொன்னா அதுல மீனிங் ஆலிமாகுங்கன்றது அர்த்தம் இல்லை. நிறைய பேர் அதை பிள்ளை அவ்வளவு மார்க்கம் படிக்க போனா நீ ஆலிமாக போற. சில ஹஸ்பண்ட் மார்க் கேட்கிறாங்க, ஒய்ஃப் மார்க், அவங்க ஆன்லைன்ல அதுல இதுல நிறைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு இருப்பாங்க. சில ஹஸ்பண்ட் மார்க் கேட்கிறாங்க, இப்படி படிச்சு நீ ஆலிமாக போறேன். இல்ல, படிக்கிற எல்லோரும் ஆலிமாகுவதற்கு அல்ல. சஹாபாக்கள் எல்லோரும் படித்தார்களா இல்லையா? மேக்சிமம் எல்லா சஹாபாக்களும் ஆலிம்கள். எத்தனை பேர் சஹாபாக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க சோர்களே? மொத்தம் ஒரு கற்பனையில ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை இருக்கு? 1 லட்சத்துக்கு மேல இருக்குமா இல்லையா? இந்த ஹஜ்ஜிக்கு வந்தவங்களை 1 லட்சத்துக்கு மேலாண்டு சில செய்திகள்ல நம்ம பார்க்கலாம். மொத்தமாக ஒரு 1 லட்சத்துக்கு மேல சஹாபாக்கள் இருந்திருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். ஆனால் அவர்களில் ஆலிம்கள் எத்தனை பேர் தெரியுமா? எத்தனை நினைக்கிறீங்க? ஒரு 2 லட்சம் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆலிம்கள் 1 லட்சம் பேர் இருந்திருப்பாங்களா? இல்லை. சஹாபாக்களில் மொத்த ஆலிம்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 130 சுமார். அப்ராக்சிமேட்லி 130 உலமாக்கள் தான் சஹாபாக்களுக்குள்ள இருந்தாங்க. ஆனா அவ்வளவு பேரும் படித்தார்கள். படிக்கிற எல்லாரும் ஆலிமாகணும் என்ற அவசியம் இல்லை. படிக்கிறது எனக்கு, அல்லாஹ் என்னை எதற்கு படைத்திருக்கிறான்? அவனை வணங்குவதற்கு. அவனை எப்படி வணங்க வேண்டும்? படிச்சாதான் தெரியும். இப்ப சில சகோதரர்கள் உம்ரா ஹஜ்ஜிக்கு போய் வந்து திரும்ப சொல்லுவாங்க, இன்னும் ஒரு தடவை போகணும். ஏன்னு கேட்டா திருப்தி இல்லை, செஞ்சது திருப்தி இல்லைன்னு சொல்லலாம். ஏன் காரணம்? படிச்சுட்டு போகல. சிலர் என்ன செய்யறாங்கன்னா அகீகா மாடு கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு. பெரிய குடும்பம், அதனால ஒரு மாட்டை அறுத்து அகீகா கொடுப்போம். புறவுதான் படிக்கிறாங்க, ஆடுதான் கொடுக்கலாம். இப்ப குழம்பு, இப்ப ஃபத்வா கேட்டு போறாங்க, நான் மாடு கொடுத்து விட்டேன், ஆடு கொடுக்கவில்லை, என்ன செய்வேன்? அப்ப இல்ம் என்பது எனக்கு, ஃபர்ஸ்டுக்கு எனக்கு. நான் மதரசாக்கு ஓத போனாலும் சரி, அல்லது மஸ்ஜிதில் நடக்கிற ஒரு கிளாஸில் கலந்து கொண்டாலும் சரி, அல்லது ஆன்லைன்ல போய் படிச்சாலும் நான் படிப்பது எதற்கு என்று கேட்டால் எனக்கு. இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க அல்ஹம்துலில்லாஹ், நான் திரும்பவும் உங்களுக்காக துஆ செய்கிறேன். உங்களுக்கு அல்லாஹ் மௌத்தாகும் வரைக்கும் இந்த கல்வியை தேடக்கூடிய பயணத்தை நீடித்து தர வேண்டும். உங்களுக்காக படிச்சு மத்தாக்களுக்கு சொல்லணும்ன்றது இல்லை. பணம் சம்பாதிப்பதை போலதான் கல்வி. நம்ம காசு என்னத்துக்கு சம்பாதிக்கிறோம்? நமக்கு தானே. ஜகாத்து கொடுக்கறதுக்கு யாராவது காசு சம்பாதிக்கிறதா?
ஜக்காத்து கொடுக்க வேண்டும், எனவே நான் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு தியரி இருக்கு இஸ்லாத்துல இல்ல. எனக்கு சம்பாதிக்கணும், எனக்கென்று நான் சம்பாதித்து கொண்டு வரைக்கும் போது என்னுடைய பொருளாதாரம் நிசாபை அடைந்து ஒரு வருஷம் என்கிட்ட இருந்தான்னு செய்யணும், ஜக்காத்து கொடுக்கும். அதே போலதான் எனக்கு நான் கல்வியை தேடும் போது கல்வி எனக்கு தன்னிறைவாகிற நேரத்தில் கல்விக்குரிய ஜக்காத்தை நான் கொடுக்க வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டும். அப்ப கல்வியை ஃபர்ஸ்டாக யாருக்கு நாம் தேட வேண்டும் என்று கேட்டால் யாருக்கு? எனக்கு. நீங்க இங்க படிக்க வர்றது உங்களுக்கு, அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளுக்கு, அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்டுக்கு, அதுக்கப்புறம் தான் பேரண்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஃபர்ஸ்டுக்கு எனக்கு. நான் என்னுடைய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். ரைட். மார்க்க அறிவில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும்? எதை கொடுக்கணும் முதலிடம்? யாராவது சொல்லலுமா? மார்க்க அறிவு தேடணும். அல்ஹம்துலில்லாஹ் தெரியும். மார்க்க அறிவில் முதலிடம் நம்ம யாருக்கு கொடுக்க, எதை கற்றுக்கொள்வதற்கு கொடுக்க வேண்டும்? முதல் அல்லாஹ்வை அறியணும். முதல் யார் அறியணும்? அல்லாஹ்வை அறியணும். என்ன காரணம்? முதலாவது குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சுமார் 30 இடங்களில் அல்லாஹ்வை அறியுங்கள் என்று குர்ஆன்ல சொல்றான். எத்தனை இடத்துல? 30 இடத்துல சொல்றான் அல்லாஹ்வை நீங்கள் அறியுங்கள். இரண்டாவது விஷயம், நம்ம மௌத்தானவுடன் கபருக்குள்ள கொண்டு போய் வைத்து அடக்கி போட்டு திரும்பின உடனே 2 மலக்குகள் வந்து நம்ம எழுப்பி உட்கார வைப்பார். அது ஹதீஸ் எல்லாருக்கும் தெரியும். உட்கார வைத்து அவர்கள் 3 கேள்விகள் கேட்பார்கள். முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்டுக்கு அல்லாஹ்வை அறியணும். அல்லாஹ்வை எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க, கையெழுத்து. அல்லாஹ்வை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் என்ற நம்பிக்கை உள்ளவங்க நான் கேள்வி கேட்க மாட்டேன், கையை தூக்குவோம். பயமாரிக்குத்தான் கை தூக்க. மாஷா அல்லாஹ் வரைக்கும் நமக்கு ஒரு பயம் ஒன்று இருக்கு. ஏன் பயம் இருக்குன்னா, உண்மையா நமக்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கே தெரியும். இப்ப நீங்க அல்லாஹ்வை பற்றி தெரியும் என்று சொன்னா அல்லாஹ்க்கு எத்தனை பேர் இருக்கு? என்ன பாருங்க, அல்லாஹ்க்கு 99 சொல்றீங்க. அல்லாஹ்வின் சேர்த்தா 100. சரியாத ஆன்சர் இல்ல. அல்லாஹுக்கு எத்தனை பேர்கள் இருக்கின்றன என்பது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அப்ப 99 என்னப்பா? அந்த நேம்களுக்குள்ளே 99 பேர்கள் இருக்கின்றன. அதை யார் பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறார் அவருக்கு சுவர்க்கம். ரைட். சரி, இப்போ கிளியர் ஆயிட்டோம். அல்லாஹ்க்கு எத்தனை பேருன்றது அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ள 99 பேர் இருக்கு, பாடமாக்கினா சுவர்க்கம் கிடைக்கும். இந்த 99 பேரும் யாருக்கு பாடம்? மாஷா அல்லாஹ் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 99 பேரையும் பொருளோடு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அல்ஹம்துலில்லாஹ். அதுலேயும் ஒரு 3-4 பேர் இருக்கு. ரைட். அல்லாஹுடைய பெயர் ஒரு 10 பேரை சொல்லி அந்த 10 பேருக்கு எனக்கு கருத்து சொல்ல இயலும் என்று நினைக்கிறவங்க கையை தூக்குவாங்க. அல்லாஹ்ட 10 பேரை சொல்லி அந்த 99 பாடமானவங்களுக்கு அது சிம்பிள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அது அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களிச்ச மாதிரி சுவர்க்கமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். தெரியா நமக்கு. நான் இதை சும்மா கேட்கல, நம்மை புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்கிறேன். அல்லாஹ் பற்றியே நமக்கு தெரியா சரியா? அல்லாஹ்வை பற்றி சரியாக தெரியாவிட்டால் அல்லாஹ்வை சரியாக வணங்க முடியுமா? கேள்வி விளங்கிட்டா? இப்ப உதாரணமாக இப்ப நான் உங்களுக்கு பயானுக்கு வந்திருக்கேன், போட்டு பயானுக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க பயான் முடிஞ்சு போகக்குள்ள நான் வந்த வெளியே போவாரன், நீங்க நெருக்கமான என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் என்ட்ரன்ஸ்ல நிக்கிறீங்க. இப்ப நான் வெளியே போறதுக்கு வாரன், என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களோட பாட்டுக்கு நிப்பீங்களா, சைட் தருவீங்களா? சும்மா பாத்துக்கு நிக்கிறார்கள் என்ன சொல்லுவீங்க? ஷேக் வாரார், மௌலவி வாரார், ஹஸ்ரத் வாரார், விடுங்க விடுங்கன்னு சொல்லுவீங்களா இல்லையா? காரணம் என்ன தெரியும்? ரைட். இன்றைக்கு காலையில ஒரு ஏரியாவில் ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ ஸ்கூலோ நான் என்ன பண்றேன், ஒரு டிஷர்ட்டும் ட்ரௌசரும் போட்டு நான் அதுல நிக்கிறேன்.
எனக்கு பக்கத்தால் ஒருவர் போவீங்க, சில நேரம் கூட பேக்கால எனக்கு இடிச்சு போட்டு போவீங்க, அப்படித்தானே? என்ன காரணம்? அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப என்னை தெரியாது. இப்ப நான் உங்களோட வீட்டை, உங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்ன கூட்டிட்டு வர்றாரு உங்களோட வீட்டை, இப்ப என்ன பண்ணுவீங்க? மரியாதை கொண்டு வந்துடும். மஷா அல்லா, வீட்டை வாங்கன்னு சொல்லுவீங்க. உடனே கேள்வினாலும் உங்களுக்கு வந்துடும். அந்த கேள்விக்கு பதில் கேட்க ட்ரை பண்ணுவீங்க, டீ தருவீங்க, சாப்பிட்டுட்டு போவோம் நில்லுங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்? தெரியும். தெரிந்த நிலையில் ஒருவரை நம்ம அணுகுவதற்கும் தெரியாமல் ஒருவரை அணுகுவதற்கும் இடையில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்ண தெரியுமா? அல்லாஹ்வை யாருன்னு தெரியாம அல்லாஹ்வை சொல்றோம். அதனால நம்ம ஆட்கள் சில நேரம் தொழுவாங்க, சும்மா தொழாம இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு குர்ஆன் ஓதுவாங்க, கொஞ்ச நாளைக்கு குர்ஆன் ஓதாம இருப்பாங்க. நிறைய பேர் பெண்களே தெரியாத சிச்சுவேஷன். ஆண்கள் நிறைய பேரோட ஹுத்பா கேட்ட உடனே தொழ வருவாங்க, மறு திரும்ப தொழுகையை விட்டுருவாங்க. என்னென்றா யாரை தொழுகிறோம் என்கிற அந்த அல்லாஹ்வை பற்றிய நாலேஜ் நம்மிடம் இல்லை. எனவே அன்புள்ள சகோதரிகளே, இது ஒரு பெரிய டாபிக். இது இருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு சுருக்கமாக நான் சொல்லி முடிக்கிறேன். முதலில் நம்ம அல்லாஹ்வை, நம்முடைய சக்திக்குட்பட்டவரை அறிய வேண்டும். அல்லாஹ் எங்கே இருக்கிறார், அல்லாஹுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹுடைய பெயர்கள் என்ன, அல்லாஹுடைய பண்புகள் என்ன, அல்லாஹ்வை மட்டுமே நான் ஏன் வணங்க வேண்டும், நான் அல்லாஹுடன் மட்டுமே ஏன் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹுக்கு நிகராக ஏன் அவனுடைய அடியார்கள் வரமாட்டார்கள், அவர் பெரிய ஒரு மலக்காக இருந்தாலும், ஒரு ரசூலாக இருந்தாலும், ஒரு சஹாபியாக இருந்தாலும், ஒரு இமாமாக இருந்தாலும், ஒரு அவுலியாவாக இருந்தாலும், அவரை கொண்டு போய் அல்லாஹுடைய அந்தஸ்தில் ஏன் வைக்க கூடாது, வைக்க முடியாது? நாலேஜ் தேவை. இது பேசிக் நாலேஜ், ரைட்? இரண்டாவது நமக்கு தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கான நாலேஜ் தேவை. டீப்பா தெரியாட்டியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்முடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் தேவை. அல்லாஹுடைய தூதரை எனக்கு தெரியும் என்று சொல்றாங்க கைதுக்குள்ள. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனக்கு நல்லா தெரியும். ரைட். அல்லாஹுடைய தூதரை என்னுடைய எல்லாத்தையும் விட, இந்த பிள்ளைகள், கணவன், என்னுடைய நகை, என்னுடைய ராஹத் எல்லாத்தையும் விட அதிகமாக அல்லாஹுடைய தூதரை நான் உண்மையாக நேசிக்கிறேன் என்று சொல்றாங்க கைதுக்குள்ள. ரெண்டு ஆன்சர் இருக்கு. ஒரு ஆன்சர் ஆர்டிபிஷியல். ஆர்டிபிஷியல் என்ன? சும்மா அந்த இடத்துக்கு சொல்ற ஆன்சர். இன்னும் ஒன்றைக்கு நெச்சுரல். நான் எதிர்பார்க்கிறது நெச்சுரல் ஆன்சர். அல்லாஹுடைய தூதரை உண்மையாக நான் என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய பேரண்ட்ஸ், என்ற நகை, என்னுடைய மற்ற எல்லாத்தையும் விட அதிகமாக நான் நேசிக்கிறேன் என்ற முடிவோடு இருக்கிறவங்க கையெழுத்து கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஏனென்றால் ஒருவரை நம்ம நேசித்தால் அவருக்கு நம்ம அடிமை. உங்களோட புள்ள உங்களுக்கு உயிர், உங்களோட புள்ள உங்களுக்கு உயிர். உங்களோட பிள்ளைக்காக நித்திர முழிப்பீங்களா இல்லையா? உங்களோட பிள்ளைக்காக சில நேரம் வீட்டை மாத்துவீங்களா இல்லையா? உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி சில நேரம் சிலரை பகைப்பீர்களா இல்லையா? இதே மாதிரி அல்லாஹுடைய தூதருக்காக நீங்கள் உங்களை மாற்றுவீர்களா? ரெடியா? உங்களோட கல்யாணத்தை செய்ய ரெடியா? உங்களோட வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹுடைய தூதருக்காக வேண்டி அவங்க காட்டின முறையில செய்ய ரெடியா? தொழாத கணவனை விட்டுட்டு ஒதுங்க ரெடியா? வட்டியில இருக்கிற கணவனை தூக்கி எறிஞ்சிட்டு போக ரெடியா? அப்படி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறோம். ஆனா சொல்லுவோம், நம்ம ஆக்கள் ரபியுல் அவ்வல் மாதம் வந்து சுபஹான மோதி என்னவா நாங்க ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். பாட்டு படிக்கணும், ரசூலுல்லாவை நேசிக்கிறோம். ரசூலுல்லாவை நேசிக்கிறேன், ரசூலுல்லாஹ் மாதிரி கொஞ்சமாவது தாடி வைக்க விருப்பம் இல்லை. கேட்டா வைஃபுக்கு பிடிக்கல. சும்மா ரசூலுல்லாஹ் உயிரோட நேசிக்கிறாராம், ஆனா தாடியை வலிக்கிறார். கேட்டா வைஃபுக்கு பிடிக்கலையா தாடி வைக்கிறோம். வேலை செய்யறவன், எங்க நம்ம வேலை செய்யறோமோ அந்த எம்ப்ளாயர் வந்து தாடியை வலிக்க சொல்லிட்டா, எனவே வலிச்சது. நீ எங்க அல்லாஹுடைய தூதரை நேசிக்கிறாய்? அது ஆர்டிபிஷியல் ஆன்சர். அப்ப அல்லாஹுடைய தூதரை நேசிக்கணும்னா அவங்கள தெரியும். இப்ப சில நேரங்கள்ல இப்ப உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்களை சில மக்கள் நேசிப்பாங்க, அவனோட பிள்ளைகளுக்கு தெரியும். சில உலமாக்கள் வந்தா ஃபுல்லா எல்லாத்தையுமே டெடிகேட் பண்ணுவார், வேலைக்கு போக மாட்டார், ரைட்? அவருக்காக வேண்டி வீட்டை அரேஞ்ச் பண்ணுவார், குடும்பத்தை வேறு இடத்தை கொண்டு விடுவார். அப்ப பிள்ளைகள் கேட்கும், என்ன பாப்பா இது, இவருக்காக நாங்க போய் அண்டி விட்டு இருக்கிறதா?
என்று சொன்னோடனே அவர் சொல்றார், இவர் பெரிய ஒரு ஆலிம், இவர் ஒரு பெரிய ஒரு ஷேர், இவருக்கு தெரியுது, பாப்பாக்கு தெரியுது, எனவே அந்த மதிப்பை கொடுக்கிறார். எனவே பிள்ளைகள் என்ன செய்வார், கன்வின்ஸ் பண்ணி எடுப்பார், அதுக்கு ஏற்ற முறையில் பிள்ளைகளுக்கும் அந்த மதிப்பை கொடுப்பார். இதுதான் நம்ம செய்யணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி நேசத்தை உண்டாக்கணும். இதெல்லாம் இல்லை. காரணம் என்னென்றால், அன்புள்ள சகோதரிகளே, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பற்றிய அறிவு நமக்கு போதாது. அப்ப நம்ம கல்வி தேடலில் முதலிடம் எதற்கு கொடுக்க வேண்டும்? அல்லாஹுக்கு. இரண்டாவது யாருக்கு? நபிகள் நாயகம். அல்லாஹுக்கு அல்லாஹ்வை படிக்கணும். ஹூ இஸ் அல்லாஹ்? அல்லாஹ் யார்? மன் ரப்புக? அவனுடைய சிஃபாத்துகள் என்ன? சிஃபாத் என்றாலே நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பயானில அல்லாஹுடைய சிஃபத்துகளை, அல்லாஹுடைய சிஃபத், நிறைய பேர் என்னமோ மௌலவி சிஃபத் சிஃபத் என்று சொல்றார். சில பொம்பளை எழுதிக்கிறாங்க, பக்கத்துல உள்ளாட்ட கேட்டுருவாங்க, ஒரே சிஃபத் சிஃபத் என்ன சொன்னாரு? இந்த சிங்களம் தெரியாதாக்கள் இந்த லக்குனுவை எண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஜோக்கா சொல்லுவாங்களே, லக்குனு மட்டும் அவுட் ஆகாம அடிச்சுட்டே இருக்கிறார் என்று ஜோக் சொல்ற மாதிரி சிஃபத் சிஃபத் என்று மௌலவி சொல்றார். என்னது சிஃபத்துன்னு நிறைய பேரோட கேட்டுக்கிறதோடு, மாஷா அல்லாஹ் நல்ல பயானா முடியக்குள்ள, என்ன பயான்? நல்ல பயான். என்னத்தை கொண்டு போறோம்? டேக் ஹோம் மெசேஜ். வீட்டுக்கு போகக்குள்ள நீங்க அம்மாக்கு, வைஃபுக்கு, பிள்ளைகளுக்கு, ஹஸ்பண்டுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன கொண்டு போறீங்க? ஒன்றுமில்லை, சும்மா பரக்கத்து, நன்மை கிடைக்கும், பரக்கத்து, மலக்குகள் துவா செய்வாங்க, இஸ்திக்பார், அது கிடைக்கும் ஒரு பக்கம். ஆனா இல்ம் கிடைக்குமாண்டா இல்லை. இல்ம் என்பது நம்ம தேடி பெற வேண்டும். நம்ம கிட்ட பிரச்சனை வரணும், தீர்வை தேடணும், அதான் இல்ம். சும்மா உட்கார்ந்துட்டு இல்ம் வராது. உங்களுக்கு பிரச்சனை வரணும். அல்லாஹுடன் நான் கேட்பது எப்படி? அல்லாஹுவை நெருங்குவது எப்படி? அல்லாஹுக்கு சுஜூது செய்வது எப்படி? அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் சொல்கிறார்கள், அது பொருந்துமா? குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார்? அவங்க எப்ப நபி ஆனாங்க? அவர்களிடத்தில் ஏதாவது தெய்வீக தன்மைகள் இருக்கிறதா? அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவில்லாமல் மறைவானவற்றை அறியக்கூடியவர்களா? அவர்கள் நினைத்ததை செய்யக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறதா? மீராஜ் போனாங்கன்னா எப்படி போனாங்க? இப்படி கேள்வி நமக்கு வர வேண்டும். கேள்வி வந்தா தான் டவுட்டை, ஆன்சரை தேடுவது. இது சும்மா உட்காருது, பயானுக்கு வாங்கன்னா பயானுக்கு போய் உட்காருது. உட்கார்ந்த உடனே சிலருக்கு எப்படின்னா நல்லா கத்தி பேசினா பிடிக்கும், மௌலவி சத்தம் போட்டு உணர்ச்சியா பேசினா நல்ல பயானுன்னு. இன்னும் சிலருக்கு சம்பவங்கள் நல்லா பிடிக்கும், ஸ்பெஷலா பெண்களுக்கு நிறைய சம்பவம் சொல்லணும். ஆயிஷா நாய்க்கு அப்படி நடந்துச்சு, ஜெயினப் அப்படி நடந்துச்சு, ஹதீஜாக்கு இப்படி நடந்துச்சுன்னு சொல்லக்குள்ள நானும் அப்படி இமோஷன் ஆகி அழணும். அழுத நீங்களும் என்ன செய்வீங்க? அழுவீங்க. இப்ப உங்கள்கிட்ட மார்க்ஸ் போட சொன்ன எப்படி போடுவீங்க? மாஷா அல்லாஹ் முபாரக் மோனித பயான் 100 மார்க்ஸ். அவர் எங்க பயான் பண்ணாலும் நான் போவேன். என்ன மெசேஜ் ராப்பா, என்ன நீங்க பிள்ளைகளுக்கு என்ன கொண்டு கொடுக்க போறீங்கன்னா ஒன்றுமில்லை. அப்படி இல்லாமல் அன்புள்ள சகோதரிகளே, பிரச்சனைகள் நம்முடைய மண்டைக்குள் மார்க்கத்தின் பேரில் ஏற வேண்டும், அதற்குரிய தீர்வை தேட வேண்டும். அந்த அடிப்படையில் கல்வியை தேட வேண்டும். முதல் நிலை அல்லாஹ்வை அறிவதற்கு கொடுக்க வேண்டும். அதோடு சேர்த்து அடுத்ததாக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை அறிய வேண்டும். அதுக்கு பிறகு நமக்கு சில விஷயங்களை அறிவது ஃபர்து ஐன், அதை தேடணும். விளங்க சொல்றது, சில விஷயங்களை அறிவது ஃபர்து ஐன். ஃபர்து ஐன் என்ன? கட்டாயம் அறிந்தே வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும். சில விஷயங்களை அறிவது ஃபர்து கிஃபாயா, அதை நீங்க அறியாட்டி உலமாக்கள் அறிஞ்சுக்கிட்டா போதும். சில விஷயங்களை அறிவது சுன்னா, அதை அறிஞ்சா நன்மை கிடைக்கும். சில விஷயங்களை அறிவது முபாஹ், அனுமதிக்கப்பட்டது, நல்ல விஷயம், அதை அறிஞ்சுக்கிட்டா நாலேஜ் கூடும். சில விஷயங்களை அறிவது ஹராம், அதை படிக்க போகக்கூடாது. சில விஷயங்களை படிப்பது ஹராம், அதை படிக்க போகக்கூடாது. இப்படியாக கல்வியை நம்ம சரியாக தேட வேண்டும். இப்ப ஃபர்து ஐன் என்று சொன்னா என்ன? ஒவ்வொருவருக்கும் கட்டாயம் தேவை. ஒது செய்யறது உங்களுக்கு தெரியும், எப்படி ஒது செய்ய வேண்டும் என்கிற சட்டம் ஒவ்வொரு பிள்ளைக்கும், இந்த பருவ வயதை அடைந்த ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி தெரியணும்? உம்மாட்ட ஒது செய்யறபடி, மகள் நீங்க பிஸ்மி சொல்ல கையை கழுவி அப்படி இப்படின்னு கலாஸ், அல்லது உம்மா பார்த்து பழகினாங்க, இது சரி வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒது செய்தார்கள் என்பது நீங்க படித்து தெரிய வேண்டும். இது ஃபர்து ஐன். ஒது செய்ய இயலாட்டி அடுத்த ஆப்ஷன் என்ன? தயம்மும். தயம்மும் செய்ய தெரிஞ்சாக கையை தூக்குவோம்.
பயப்படுறீங்களா இல்லாட்டி சும்மா அந்த மரியாதையை கை தூக்காம இருக்கிறீங்களா? தெரியா, நிறைய பேர் தெரியா. நான் ஒரு மிம்பரில் வைத்து ஒரு ஆயிரக்கணக்கானவர்கள் கொத்துபாவுக்கு வந்திருந்த நேரத்தில் மிம்பர்ல வச்சு கேட்டேன், தயமம் செய்ய தெரிஞ்சாக கையை தூங்கன்னு தெரியா. அப்ப நான் தயமம் மிம்பரில் வைத்து விளங்கப்படுத்தி போட்டு வெளியே வந்தது பிறகு சொன்னாங்க நிறைய பேர், உங்களை இப்படி செய்யறது தெரியாம நாங்க தொழாமல் இருந்திருக்கோம், எவ்வளவு நாள் தொழுகையை விட்டுட்டு இருந்திருக்கிறோம். அப்ப தயமம் என்றால் என்ன, தயமம் செய்வது எப்படி என்பது அறிவது கட்டாய கடமை ஒவ்வொருவருக்கும். இப்ப பெண்களுக்கு மாதவிடாய் ஏற்படும், பெருந்தொடக்கு ஏற்படும். இது ஏற்பட்டு அந்த பீரியட்டில் நம்ம என்ன செய்ய வேண்டும், செய்யக்கூடாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அறிவது ஃபர்து ஐன். அதுல இருந்து சுத்தமானதும் எப்படி குளிப்பது அது பற்றிய நாலேஜ் கட்டாய கடமை. தேடணும், படிக்கணும். இது நமக்கு இதெல்லாம் படிக்கணும்ன்றது தெரியுது இல்லை. ஏதோ சமையல் மாதிரி நினைச்சிட்டு போறோம். ஒவ்வொரு வீட்டில போனாலும் ஒரு இடத்துல இறைச்சி ஒரு வகையா சமைக்கிறாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு அப்படி ஒரு ஆக்களும் விரும்பின மாதிரி சமைக்கிற மாதிரி, தைமம் செய்யறது ஒரு மாதிரி, ஒவ்வொரு செய்யற ஒரு மாதிரி, சொல்றது ஒரு மாதிரி, எல்லாரும் கண்டும் காணாமலும் விட்டுட்டு போற ஒரு நிலையை தான் நம்ம பார்க்கணும். அப்படி இருக்கக்கூடாது. ஃபர்து ஐனாகிய நுழைஜை ஒவ்வொருவரும் தேடி தேடி போங்க. நீங்க எங்க நடக்குது என்று பாருங்க. அல்லது மௌலவியாக்கள் இருந்த ஆக்களை கூப்பிடுங்க, எங்களுக்கு இதை சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. அல்லது குறைஞ்சது இப்ப அல்ஹம்துலில்லாஹ் யூடியூப் இந்த வசதிகள் இருக்கு, அதுல போய் தேடுங்க. அதுல தேடும் போது சும்மா எல்லாரையும் தேடாதீங்க, குழம்பிடுங்க. யாரு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இதை சொல்வார்கள் என்று தெரிகிறதோ ஒரு ஆளுகிட்ட மட்டும் நில்லுங்க. வீட்டு ஹஸ்பண்டோட டிஸ்கஸ் பண்ணுங்க, பேரண்ட்ஸோட டிஸ்கஸ் பண்ணுங்க. இவர்கிட்ட நான் மார்க்க நாலேஜ் எடுக்கலாமான்னு கேளுங்க. கேட்டு போட்டு அவர்கிட்ட மட்டும் நில்லுங்க. 4 பேர்கிட்ட போய் முடிவெடுக்க உங்களுக்கு கேளுமா? உங்களுக்கு ஒரு இடத்துல பெயின் இருக்கு, ஒரு டியூமர் வந்துருக்கு, கட்டி மாறி, நீங்க யூடியூப்ல போய் தேடுறீங்க. ஒரு ஆள் சொல்றாரு அதுக்கு நீங்க விண்டோஜன் பூசினா சரி, இன்னும் ஒரு ஆள் சொல்றாரு சுடுதண்ணி ஊத்தினா போதும், இன்னும் ஒரு ஆள் சொல்றாரு அதை வந்து ஸ்கேன் பண்ணி பா, இன்னும் ஒரு ஆள் கேன்சர். உங்களால முடிவெடுக்கலுமா இது கேன்சரா, இது பாம்பு பூசுறதா, இது சுடுதண்ணி? நீங்க என்ன செய்யணும், ஒரு டாக்டர்கிட்ட தான் போகும். அப்ப அது போல நீங்க பலர்கிட்ட போய் மார்க்கத்தை கேட்க போனீங்கன்னா நீங்க குழம்பி போவீர்கள். உங்களுக்கு மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு ஒரு கைத்தான் நினைக்கும். அவர்கிட்ட போய் படி. இந்த ஃபர்து ஐன் என்று சொல்லக்கூடிய மெசேஜில் அவர்கிட்ட இருந்து எடுத்து, இதுல நான் நிறைய பட்டியலிடலாம். அதுல பிரதானமாக இப்படி உங்களுக்கு தெரியும், இப்போ உது செய்யறது, தயமம் செய்யறது, குளிக்கிறது, குளிப்பு கடமையான நேரத்தில் எதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்பது, இப்போ குழந்தை பெறுவது, அந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பது, அதுபோல குர்ஆன் ஓதுவது, தொழுகையில் ஓத வேண்டிய துஆக்கள், திக்ர்கள், இவைகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா படிப்போம். இப்போ முதல் அல்லாஹ் ரசூலை பத்தி படிக்கும். இதுக்கு அகீதான்னு சொல்லும். அல்லாஹ் ரசூலை பத்தி படிக்கிறதுக்கு அகீதான்னு சொல்லும். அந்த நாலேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அடுத்தது இபாதத், தொழுகை. இந்த இபாதத்துகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். கொடுத்து எனக்காக என்று படியுங்கள், எனக்கு தேவை என்று படியுங்க, அல்லாஹ்க்காக இஹ்லாஸோடு படியுங்கள். நீங்கள் இந்த நீயத்தோடு நீங்கள் படிக்க புறப்பட்டால், அது பள்ளிக்கு வந்தாலும் சரி அல்லது யூடியூப்ல தேடினாலும் சரி, நீங்கள் அல்லாஹுடைய பாதையில் இருக்கிறீர்கள். மலக்குகள் உங்களுக்காக துஆ செய்வார்கள். இது ஒரு பொலிசியாக நீங்கள் வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மௌத்தாகும் வரையும் படியுங்கள், உங்களுக்கென்றே படியுங்கள். படிக்கும் போது உங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்படும், நான் ஜக்காத் கொடுக்கணும், இப்ப கல்விக்குரிய ஜக்காத்து நான் கொடுக்கணும் என்ற உங்களோட மனநிலை செல்லும். அந்த நேரத்தில் ஜக்காத்து கொடுக்க ரெடியாகுங்கள், அதாவது மத்தாக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க ரெடியாகுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மார்க்க கல்வியை அதிகமாக படிப்பதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய துஆக்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார். அதுல அதிகமாக தாயா அல்லாஹ் எதை கேட்க சொல்றான்? கல்வியை மட்டும்தான். ரப்பி ஜித்னி இல்மா, இப்படியான துஆக்களை அதிகமாக கேளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ என்று கேளுங்கள். யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை எனக்கு தா. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டு நீ பாதுகாத்து விடு என்று துஆ செய்யுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நல்ல கல்வியை பெற்று அவனை சரியாக ஈமான் கொண்டு அவனை சரியாக வணங்கி அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியாக பின்பற்றி
வாழ்ந்து மூத்தான பிறகு மன் ரப்புக்க மா தீனுக்க மன் நபியுக்க என்று கேட்கப்படும் போது அதற்கு சரியான பதிலை சொல்ல நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.